ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. நம்ம சாயி, உங்களோட சாயி உங்கள் கூட இருக்கார். நீங்கள் கேட்குறத கொடுப்பாரு. நம்பிக்கையோடு கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். 48 நாள் தவம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மேற்கொள்ள போகிறோம். நம்ம 48 நாள் விரதம் மேற்கொள்ள போகிறோம். நீங்களும் அதில் கலந்துக்கலாம். குரு சரித்திர கதைகளை நம்ம கேட்டுக்கிட்டே பாராயணம் செய்து கொண்டே நம்ம 48 நாள் தவம் இருக்க போகிறோம். 48 நாள் தவம், 48 நாள் விரதம் இருக்க போகிறோம். நீங்களும் அதில் கலந்துக்கோங்க. நாளைக்கு பதிவில் நம்ம என்றைக்கு ஆரம்பிக்க போகிறோம், நம்ம விரதம் குரு சரித்திர பாராயணம் என்றைக்கு ஆரம்பிக்க போகிறோம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்கும். நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம், எப்படி அதில் கலந்துக்கணும், என்னென்ன பண்ண போகிறோம், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக அன்னதானம் கொடுத்துக்கிட்டே ஒவ்வொரு நாள் பாராயணமும் செய்ய போகிறோம். நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதில் ஒருத்தராக கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஷீரடிக்கு பக்தி யாத்திரையும் போக போகிறோம். ஷீரடிக்கு போக போகிறோம். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாய் குடும்பமாக ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம சாய் குடும்பமாக நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஷீரடிக்கு போகிற பிளான் இருக்குது. குரூப் டூர், அதாவது புனித யாத்திரை, குடும்ப யாத்திரைன்னு தான் சொல்லணும். நம்ம குடும்பமாக சேர்ந்து யாத்திரை போக போகிறோம். அந்த குடும்ப யாத்திரையில், சாய் குடும்ப யாத்திரையில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க தயாராக இருங்க. நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு பதிவில் இன்னும் ஒரு 2 நாளில் அது பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலும் நம்மளோட சேனலில் வீடியோவாக வரும். எங்கே கிளம்புறோம், என்றைக்கு போகிறோம், எத்தனை நாள் தங்க போகிறோம், எவ்வளவு செலவாகும், இது எல்லா டீட்டெயிலும் இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ளே பதிவு வந்துடும். அதுக்கு முன்பாக நம்ம 48 நாள் தவம் அந்த பதிவும் நம்ம ஆரம்பிச்சிருவோம். என்றைக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறது அநேகமாக திங்கக்கிழமை ஆரம்பிப்போம். அப்படி இல்லைனா வருகிற வியாழக்கிழமை அன்றைக்கி நம்ம 48 நாள் தவத்தை ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அன்னதானம் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த தவத்தை மேற்கொள்ள போகிறோம். குரு சரித்திர பாராயணத்தை நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக குரு சரித்திர பாராயணம் 48 நாள் முடிஞ்ச உடனே அடுத்த 48 நாட்கள் சாய் சச்சரித்திரமும் நம்ம பாராயணம் செய்ய போகிறோம். அதனால் அடுத்த 2 நாட்கள் 3 நாட்கள் பதிவை விடாமல் கேளுங்க. அப்போ தான் என்றைக்கு ஆரம்பிக்கிறோன்னு தெரியும். நீங்களும் முதல் நாள்லேருந்து கலந்துக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த 48 நாள் தவம் ஆரம்பிக்கும் போது நிறைய நண்பர்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுங்க. இன்னும் ஒரு 2 நாட்களில் நாளைக்கு பதிவில் நான் சொல்லிடுறேன். அநேகமாக நம்ம திங்கக்கிழமை அன்றைக்கி நம்ம 48 நாள் தவம் குரு சரித்திர பாராயணம் ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை. நாளைக்கு பதிவில் கரெக்டாக என்றைக்கு ஆரம்பிக்க போகிறோம், எத்தனை மணிக்கு பதிவு வரும், நம்ம இந்த தவத்தை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம், எப்படி விரதம் இருக்க போகிறோம், நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி விரதம் இருக்க போகிறோம். அதுக்கான எல்லா டீட்டெயிலும் நாளைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம். எல்லோரும் கலந்துக்கோங்க. நம்ம சாய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் குரு சரித்திரம் பாராயணம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சாதி அவர்களுக்கு பாபாவே நேரில் போய் குரு சரித்திர கதைகளோட விளக்கத்தை கூறினார். அப்போ எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நீங்கள், நான், நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்ய போகிறோம். அதுதான் இதில் இருக்கிற சிறப்பே. நம்ம தனித்தனியாக செய்யாமல் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்ய போகிறோம். மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க போகிறாங்க. அந்த பாராயணத்தினால எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. குரு சரித்திர கதைகள் கேட்டவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி குரு சரித்திர பாராயணத்தில் கலந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்கில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஏன்னா அதை படித்து பார்க்குறவங்களுக்கும் நமக்கும் இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வரும். நல்ல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கும் போது அவங்களும் ஈடுபாடோட குரு சரித்திர பாராயணத்தில் கலந்துக்குவாங்க. இப்படி தான் நம்ம சேவை செய்ய முடியும். நம்ம சாதாரண பக்தர்கள் தானே, நம்ம இப்படி தான் சேவை செய்ய முடியும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கொண்டுட்டு போய் தான் நம்ம நம்மளோட குருவுக்கு நம்ம சேவை செய்ய முடியும். பாபா சொன்னதும் அதுதான். இந்த மாதிரியான விஷயங்களை தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்த சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு வகையில் நீங்களும் பாலமாறுங்க. ஒரு புத்தகம், ஒரு ஆன்மீக புத்தகம் நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை அவங்க படிக்கிறாங்கன்னா அதனால் அவங்களுக்கு எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதில் பாதி உங்களுக்கு கிடைச்சிரும். அதில் பாதி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம் உங்கள் மூலமாக யாராவது செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பலன் கிடைக்குதோ அதில் பாதி உங்களுக்கு சேர்ந்துடும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு வினையாக இருந்தாலும் நம்மளால் நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பு நம்மளும் தான்.
ஒரு கெட்டது நம்ம மூலமாக நடந்துச்சுன்னா அந்த கர்ம வினையை நம்ம தானே அனுபவிக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு நல்ல காரியம் நம்ம மூலமாக நடந்துச்சுன்னா அந்த நல்ல விஷயத்துக்கான பலனை நீங்களும் அனுபவிப்பீங்க, அறுவடை செய்வீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நாளைக்கு பதிவில் அதற்கான விளக்கங்கள் முழுவதுமாக பதிவில் வரும். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா சரியாக வீடியோஸ்லாம் போடாமல் இருக்க. இனிமேட்டு கரெக்டாக வீடியோஸ்லாம் வந்துடும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னோட நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. முக்கியமாக குரு சரித்திர கதைகள் எல்லாருக்கும் போய் சேரணும். அதற்கு ஒரு பாலமாக நீங்களும் இருப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும், நம்பிக்கையோடு இருங்க. இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக தான் நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.